ஒரு காலத்தில் காபி மலிவான தினசரி பானமாக இருந்தது. மக்கள் வழக்கமாக வீட்டு அலுவலகம் அல்லது சிறிய உள்ளூர் ஓட்டலில் காபி அருந்துவார்கள். காபியில் சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டார்பக்ஸ் வேறு கேள்விகளை கேட்டது. நீதிக்கு பதிலாக காபி ஒரு அனுபவமாக, ஒரு பானமாக மாறினால் என்ன செய்வது? ஸ்டார்பக்ஸ் நிறுவனர் மூன்றாம் இடக் கருத்தை அறிமுகப்படுத்தினார். மக்கள் ஏற்கனவே முதலிடத்தை வீடு, இரண்டாவது இடத்தை பணியிடம் என பெற்றிருந்தனர். மேலும் ஸ்டார்பக்ஸ் மூன்றாவது இடத்தை பிடித்தது. மக்கள் வேலை செய்ய, ஓய்வெடுக்க, மக்களை சந்திக்க மற்றும் நேரத்தை செலவிடக்கூடிய இடம். ஸ்டார்பக்ஸ் கடைகள் மினி சமூக மையமாக மாறின. மலிவான காபி கடைகளுடன் போட்டியிடுவதற்கு பதிலாக ஸ்டார்பக்ஸ் அதற்கு நேர்மாறாக செய்தது. அவர்கள் அதிக கட்டணம் வசூலித்தனர், ஆனால் பிரீமியம் கடை வடிவமைப்பு, இலவச வைஃபை, வசதியான இருக்கைகள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட பானங்கள் மூலம் விலையை நியாயப்படுத்தினர். வாடிக்கையாளர்கள் காபியை மட்டும் வாங்கவில்லை, ஸ்டார்பக்ஸ் அனுபவத்தையும் வாங்கினார்கள். ஒவ்வொரு ஸ்டார்பக்ஸ் கடையும் கவனமாக கண்ணியமாக இருக்கிறது. முக்கிய கூறுகளில் சூடான விளக்குகள், இசை மற்றும் காபியின் நறுமணம், வசதியான இருக்கைகள், மடிக்கணினிக்கு ஏற்ற மேசைகள் ஆகியவை அடங்கும். மக்கள் நீண்ட நேரம் தங்குவார்கள், வேலை செய்வார்கள், வாடிக்கையாளர்களை சந்திப்பார்கள் அல்லது நேரத்தை செலவிடுவார்கள். அதனால்தான் பலர் காபி குடிப்போம் என்று சொல்லாமல் ஸ்டார்பக்ஸில் சந்திப்போம் என்று சொல்கிறார்கள். இன்று ஸ்டார்பக்ஸ் உலகளவில் ஆயிரக்கணக்கான கடைகளை கொண்டுள்ளது மற்றும் ஒரு பிரீமியம் காபி கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளது. உண்மையான பாடம்: ஸ்டார்பக்ஸ் காபியை விற்கவில்லை, வாழ்க்கை முறையையும் அனுபவத்தையும் விற்றது. நான் ஷாஜி. நான் STS ஆராய்ச்சியைச் சேர்ந்த ஷாஜி. எதிர்கால சந்தை ஆராய்ச்சி ஒத்துழைப்புக்கு www.stsresearch.in ஐ பார்வையிடவும். வாழ்த்துக்கள் மற்றும் மிக்க நன்றி.